அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம காலிஃப்ளவர் செய்கிறது இன்றைக்கி புடலங்காய் காயிலையும் செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஒரு சின்ன பூ இருந்தது, அதை எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரியே புடலங்காவே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காய் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீர் சில்லி சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1/4 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எடுத்தோடனே தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி விட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இது எல்லாத்தையும் நம்மளாம் அரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இதில் இருக்க பூச்சி புழுவெல்லாம் செத்து போயிடும். சுடு தண்ணியில் போட்டு எடுங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்ரு இப்போ ரெண்டையும் பிரித்து நல்லா ஃபஸ்ட்டு புடலங்காய் நல்லா அதில் மசாலாவில் பரட்டி எடுத்துக்கிறேன். ரெண்டையும் மசாலாவை பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ புடலங்காய் பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் அடுத்து காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி காலிஃப்ளவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லபடியாக பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் விட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இது எண்ணெய் நல்லா ரொம்ப சூடாகாமல் மிதமான சூடு இருக்கும் போதே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நான் காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இதில் மசாலா பிரியாமல் நல்லா சூப்பராக வரும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் இப்போ இந்த மழை கிளைமேட்டில் ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் கேட்கும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம இப்போ அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் இல்லாமல் எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து நம்ம புடலங்காய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இதை கலந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. நான் அனலை கூட வைக்கல, மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இல்லைங்களா? இப்போ இதையும் நல்லா பரட்டி விட்டு 2 பக்கமும் நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.